கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீர் ஒகேனக்கலுக்கு வந்தடைந்த நிலையில் தற்போது அந்த அளவு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையனிடம் கேட்கலாம். மாதையன், தற்போது அந்த நீரின் அளவு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிவேதியா, கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் வெட்டினால கபினி அணையிலிருந்து சுமார் 25,000 அடி 3 தினங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காலை 5:30 மணி அளவில் தான் தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தது. இன்று காலை 1000 கனஅடியாக அதிகரித்து மேலும் படிப்படியாக 2,000 மணி நேரம் 5,000 கனஅடியாகவும் அதிகரித்து மதியம் 3 மணி வரை 18,000 கனஅடியாகவே இருந்த நிலையில தற்போது மேலும் படிப்படியாக அதிகரித்து நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து கேரளா, வயநாடு, குடகு பகுதியில மழையின் தாக்கம் அதிகரித்தனால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் வைத்தனால பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. இதனால் தற்போது ஒரு வருட காலமாகவே நீர் இரண்டி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் ஒகேனக்கல் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும். சினி ஃபால்ஸ், மெயின் அருவி, தொங்கு பாலம் பகுதியெல்லாம் ஆர்ப்பரித்து பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். அதே போல ஒரு வருட காலமாகவே தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்யாத காரணத்தினால் நீர் இரண்டி வறண்டு போயிருந்தே பார்க்க முடியும். இதனால் நீர்வரத்து இன்று காலை முதலே படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் இன்று தடை விதித்துள்ளனர். மேலும் கர்நாடக அரசு தண்ணீரானது அங்கு தொடர்ந்து மழை பெய்து வருவதனால நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கபினி அணையிலிருந்து சுமார் 30,000 கனஅடியாக திறந்ததாக தகவல் வந்துள்ளது. மேலும் இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மெயின் ஃபால்ஸ் எல்லாமே 2 நாட்கள் காய்ந்து போயிருந்து வறண்டு போயிருந்த நிலையில தற்போது வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை கரண்ட் புரண்டு செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மாதையன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.